மத்தியானம் அப்படியே வெளியில் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் காரில் அப்படியே போனோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து கச்சேரி தாண்டி ஆசிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடைக்கு தான் போயிருக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா அது ஒரு வேர்ல்டு பெஸ்ட் பிரியாணி ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடைக்கு தான் இன்றைக்கி போனோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு கடை வந்து நல்லா லக்ஸரியாக இருக்கணும், ஒரு அழகாக இருக்கணும். நம்ம போய் உட்காந்து ஒரு குடும்பத்தோட நண்பர்களோடு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடம் பேசியஸ் வேணும், கார் பார்க்கிங் வசதி வேணும். அப்படி ஒரு வசதி கொண்ட ஒரு கடை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிப் பிரியாணின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு தான் அப்படி போயிடணும். நார்மலாக இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம், நிறையா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு கடைக்கு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரியாணிக்கோசரம் தான் அந்த கடைக்கே போனோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஆஃபர் கொடுத்தோம். சரின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி வந்து இந்த பாக்ஸில் போடுற ஸ்டைலே இருக்கப்போ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். சரி, ஸ்பெஷலாக வந்து இந்த கடையில் என்ன அப்படி ஒரு ஃபேமஸ் அப்படின்னு விசாரிக்கிறப்ப ஜப்பான் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ். சரி, அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேட்டதுக்கப்புறம் லைவாக அப்படியே போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு தேவையான உப்பு, மிளகாய், இதெல்லாம் அந்த மசாலா பொடி இதெல்லாம் போட்டு, எண்ணெயெல்லாம் போட்டு, கிரேவி இதெல்லாம் போட்டு ஒரு ஜப்பானீஸ் டைப்பில் வந்து ஒரு சிக்கன் தான் போட்டு கொடுத்தாங்க. சரி, அது போக கிரில் சிக்கன் வேறு. சரி, இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா வந்து ஒரு ஃபேமிலியோட நண்பர்களோட அந்த கடைக்கு போயிட்டு வாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ரெசிபி எல்லாமே நல்லாயிருக்கும், டீசெண்டாக இருக்கும், உடம்புக்கு வந்து கெடுதல் கிடையாது. அதுவும் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் வந்து நல்ல டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இந்த சிக்கன் சூப் சாப்பிட்டோம். சிக்கன் சூப்புக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சதைப்பகுதி உள்ள சிக்கனு ப்ளஸ் முட்டை ஆட் பண்ணி தான் அந்த சூப்பு தயாரிச்சுக்கிறாங்க. அந்த முதல்ல வந்து அந்த குடிக்கிற சிக்கன் சூப்பை வந்து செம்ம டேஸ்ட்டு. சூப்பெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து இந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். இந்த ஜப்பானீஸ் சிக்கன் சொல்லிட்டு அது ஒன்று இப்போ லைட்டாக ஸ்வீட் கலந்துருந்தா கூட சாப்பிட்றதுக்கு வந்து செமையாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே நிறைய ஆஃபர் வேறு அவங்க விட்ருக்குறாங்க, கூப்பன்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த பர்டிகுலர் டேட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10% ஆஃப் டிஸ்கவுண்ட்லாம் தராங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் அப்படி தான் இன்றைக்கி ஒரு ஃபேமிலியோட ஒரு அருமையான பிரியாணி விருந்து நம்ம ஊர் கடையில் அது சாப்பிட்டோம். சாப்பிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து ப்ரெட் அல்வா கொடுக்குறாங்க. அந்த பிரியாணிலாம் அந்த முட்டை, மட்டனு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ப்ரெட் அல்வா செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலியோட நண்பர்களோட ஒரு முறை போய் அந்த கடையில் போய் பிரியாணி விருந்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும்.